ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டிஎஃப்டபிள்யூ கார்டன் கண்டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண ஷில்பாவோட கார்டன் டூர் தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ வந்து ஷில்பா வந்து நிறைய கார்டனுக்குன்னு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்க ஃப்ரண்ட் யார்டு அண்ட் பேக் யார்டை வந்து லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க வந்து ஒரு ஃப்ளவர் பெட்லாம் வந்து நீட்டாக அதுக்குன்னு வந்து அவங்க வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணாமல் அழகாக வந்து அவங்க ஃப்ரண்ட் யார்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேக் யார்ட்லேயுமே அவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து வெஜிடபிள் கார்டன்லாம் வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க. நிறைய இது வந்து க்ரோ பேக் அண்ட் வந்து வெஜிடபிள் ரைஸ் பெட்லேயே வந்து அவங்க நிறைய வெஜிடபிளை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸில் தான் இவங்க வந்து எல்லாரோட வந்து அவங்க இந்த ப்ரைஸை வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நிறைய நேம்ஸ் வந்து எங்களுக்கே நியூவாக இருந்தது. அந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் தான் அவங்கக்கிட்ட இருக்கிற ஹைலைட்டே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்ப்ரிங்கில் ஆரம்பித்து ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஃப்ளவர் அண்ட் வெஜிடபிள் பெட் எல்லாமே வந்து அவங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து பல்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சீடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அண்ட் வந்து கட்டிங்ஸை வந்து நிறைய வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து அவங்க கார்டனில் வந்து அவங்க நிறைய வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கும் ஃப்ரண்ட் யார்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஃப்ளவர் பெட் அண்ட் பெரிய ஒரு ஃப்ரண்ட் யார்ட்லாம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரு குட்டி ஸ்பேஸை வந்து அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹேங்கிங் பேஸ்கெட்டும் வச்சுருக்குறாங்க அண்ட் எல்லா விதமான ஃப்ளவர்ஸும் இருக்குது அதில். அண்ட் பிளான்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு நிறைய இதை மாதிரி வளர்க்கணும்னு ஆசை. அண்ட் அந்த ஸ்பேஸில் பிளான்ட்டுக்கும் நல்ல கேப் விட்டு வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ வந்து ஷில்பாவுக்கு வந்து இவ்வளோ அழகாக வந்து செட் பண்ணியிருக்கிற ஒரு ஐடியாஸ் அண்ட் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்மளும் வந்து நிறைய கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்க போர்ச் நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் யார்டை பார்த்தா இப்போ அவங்கக்கிட்ட அவங்க வீட்டு முன்னாடி இருக்க போர்ச் தான் வந்து இந்த கிளிப்பில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ராதா மனோகரம் பிளான்ட்டை வந்து ரங்கோன் க்ரீப்பர் அந்த பிளான்ட்டை வந்து ரொம்ப அழகாக வந்து க்ரீப் பண்ண விட்டுருக்காங்க. அண்ட் வந்து எல்லா கலர் மம்ஸை வந்து அழகாக வந்து வளர்க்குறாங்க. ஸோ அவங்க போர்ச்லேயே வந்து கொஞ்சம் அப்படியே ஷேட் ஏரியாவில் வளர்க்குறனால கொஞ்சம் வந்து இந்த பிளான்ட்டுக்கெலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப வெயில் தேவையில்லைங்கிறனால இந்த பிளான்ட் எல்லாமே வந்து அவங்க போர்ச்லேயே வளர்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து யார்ட் ஆஃப் த மந்த் அப்படிங்கிறது வந்து ஒரு தடவை அவங்க வின் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மெயினாக இந்த கிளிப்பை வந்து ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இதை கிளிப்பை இப்போ இதில் ஏன் ஆட் பண்ணியிருக்கோன்னா இப்போ யார்டு வந்து நீட்டாக இருக்கணுங்கிறது நம்ம கம்யூனிட்டிக்கு பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்பு. ஏன்னா வந்து ஹெச்ஓஏயும் வந்து அது நம்மளுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் யார்டை நீட்டாக வச்சுக்கணும், இந்த மாதிரி நீங்கள் லான்லாம் அழகாக மூவ் பண்ணி நல்ல அந்த எட்ஜெலாம் வந்து நீட்டாக கட் பண்ணி நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இவங்க தொடர்ந்து வந்து அவங்க யார்டை வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு மந்தில் வந்து அவங்க வந்து 1 மந்த் அவங்க வந்து யார்ட் ஆஃப் த மந்தில் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து எப்படி ஃப்ரண்ட் யார்டை வந்து நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இந்த கிளிப்லேருந்து உங்கள் ஐடியாஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து நிறைய அவங்க கீழேயும் வளர்த்துருக்குறாங்க. ஹேங்கிங் பேஸ்கெட்டோட அந்த ஸ்டாண்டும் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட் அழகாக வந்து டிசைனாக வந்து நல்லா யூஸ் பண்ணி அவங்க ஃப்ரண்ட் யார்டை வந்து ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அவங்களோட ஃப்ரண்ட் யார்டு வந்து. ஸோ வந்து உங்களுக்கும் உங்கள் ஃப்ரண்ட் யார்டை இந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணணும், யார்டை வந்து இந்த மாதிரிலாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கிளிப்பை வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஐடியாஸ் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க ஃப்ளவர் கலெக்ஷன்ஸும் வந்து பேக் யார்டில் அண்ட் வந்து ஃப்ரண்ட் யார்ட்லேயும் வந்து ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த நிறைய எல்லா விதமான ஃப்ளவர் பெட் வந்து பிளான்ட்ஸ் எல்லாமே அவங்க வளர்த்துருக்காங்க. அந்த இப்போ பால்சம் பார்த்திங்கன்னா எல்லா கலர் பால்சமும் இருக்குது அவங்கக்கிட்ட. அண்ட் வந்து நிறைய வெஸ்டர்ன் வெரைட்டி ஃப்ளவர் பிளான்ட்ஸ் அண்ட் வந்து வெஸ்டர்ன் வெஜிடபிள்ஸும் வந்து இவங்க கார்டனில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீசனில் இருக்கிற அவ்வளோ பிளான்ட்ஸையும் வந்து இப்போ ஸ்ப்ரிங்கில் மட்டும் இருக்கிற சில ஃப்ளவர் பிளான்ட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பிளான்ட்ஸ்னால் அதை மிஸ் பண்ணாமல் அது அவ்வளோத்தையுமே அவங்க வந்து கரெக்டாக வந்து அந்த மார்ச்சில் ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கிறப்ப அதை கரெக்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க இடத்த வந்து சேவ் பண்ணுறதுக்காக இப்போ வந்து நாங்கள் எப்போதுமே சொல்கிற மாதிரி கார்டனில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதவங்கள தான் வந்து நாங்கள் வந்து அதில் அவங்க எவ்வளோ அழகாக வந்து கலெக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க வீட்டில் இருக்க ஸ்பேஸில் எவ்வளோ அழகாக வந்து செடியை வளர்த்துருக்காங்க அண்ட் வந்து அந்த செடியை வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்த்துருக்காங்கங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. ஸோ நாங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ அழகாக வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் கார்டனை வந்து
நீங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கீங்கங்கிறத நாங்கள் பார்க்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வெறுமனே ஒரு 20-25 பிளான்ஸ் மட்டும் வளர்த்தீங்கன்னா அது வந்து கார்டன் கண்டர்ஸில் இதாகாது இல்லையா? ஸோ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸை வளர்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு கார்டனிங்கில் அவங்க எஃபோர்ட் போடுறாங்க. ஒவ்வொரு செடியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அண்ட் அவ்வளோ பிளான்ஸை வளர்க்குறது வந்து ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ அதுதான் வந்து கார்டன் கண்டர்ஸில் எங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டாக நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ வந்து அவங்க ஹைபிஸ்கஸ் பார்த்திங்கன்னா அவங்க எல்லா கலர் ஹைபிஸ்கஸும் வளர்த்துருக்காங்க. நாங்கள் வந்து இந்த கிளிப்பில் அவங்க எங்களுக்கு நியர்லி ஒரு 1 hour வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்கள் வந்து எல்லாமே ஷார்ட் பண்ணி க்ளோஸ் டு ஒரு 19 மினிட்ஸாக எங்களால் வந்து இப்போ பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய ரொம்ப பெருசாக இருந்தாலும் வந்து அது பார்க்குறதுக்கும் மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து இவ்வளோதாங்க மேக்ஸிமம் எங்களால் எடிட் பண்ண முடிஞ்சது. ஸோ எல்லா விதமான ஃப்ளவர் பிளான்ஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. அண்ட் எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் அவங்க வந்து அழகாக வந்து வளர்க்குறாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் அந்த ரேஸ் பெட் வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ட்ரெல்லிஸ் வேணுங்கிறதுக்கெலாம் ட்ரெல்லிஸ் செட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் அவங்க வந்து பாட்டில் வளர்க்குறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அவங்க கார்டனில் நான் இப்படி தான் என் கார்டனை நான் இப்படி டிசைன் பண்ணியிருக்கிறேன், இப்படி இப்படி இருக்கணும்னு அவங்களே அவங்க ஓனாக வந்து அவங்களே பிளான் பண்ணி இந்த இடத்துல இப்படி வச்சுப்பேன், இந்த நடுவில் இப்படி வச்சுப்பேன், இந்த கார்னரில் இப்படி வச்சுப்பேன்னு சொல்லி அவங்களே வந்து நிறைய அவங்களோட ஓன் பிளானில் இது வந்திருக்குது. அவங்க இவ்வளோ பெரிய கார்டனை அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து நிறைய இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப வருஷமாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிற சீட்ஸு. அண்ட் அவங்க சீடை வந்து நியர்லி 75 பாக்கெட்ஸ் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த இயர் அவங்க கம்யூனிட்டிக்கு. ஸோ வந்து அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கார்டன் கான்டெஸ்ட்டில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களோட கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து அவங்க கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் வந்து அவங்க யார்டை வந்து அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் வந்து அவங்க கார்டனிங்காக அவங்க எவ்வளோ வந்து எஃபோர்ட் போட்டிருக்காங்க, கார்டன் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து நாங்கள் பார்ப்போம். அவங்க வந்து இந்த வின் பண்ணுற அந்த வின்னர்கிட்ட நாங்கள் இது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்துப்போம். ஸோ வந்து அவங்க சம்மர் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க இந்தியன் வெஜிடபிள் மட்டும் இல்லாமல் நம்மளோட யூஎஸ் வெஜிடபிள் அந்த வெஸ்டர்ன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது சம்மரில் இருக்கிறதும் சரி அண்ட் வந்து ஸ்ப்ரிங்கில் இருக்கிறதையும் சரி அவங்க நல்லா வந்து சூப்பராக வளர்த்துருக்காங்க. ஸோ என்ன சம்மரில் இப்போ யூஎஸ் வெஜிடபிள் வெஸ்டர்ன் வெஜிடபிள்ஸ்னால் நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ப்ரிங்லன்னு சில வெஜிடபிள்ஸ் தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த டெம்பரேச்சருக்கு தான் வரும். சில டொமேட்டோ பார்த்திங்கன்னா இப்போது ரோமா டொமேட்டோ அண்ட் வந்து இன்னும் அந்த பைனாப்பிள் டொமேட்டோ இந்த மாதிரி வந்து இந்த பீஃப் ஸ்டிக் டொமேட்டோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் டொமேட்டோ வெரைட்டி இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 70 to 75 டிகிரிக்கு மட்டும்தான் அதில் இருந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அபோவ் 75 போகிறப்ப நம்ம டேலஸ் வெதருக்கு அந்த டொமேட்டோஸ்லாம் வந்து வராது. ஸோ ஜஸ்ட்டு வளர்ந்துட்டே போகும். பட் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தான் நம்ம ஏதாவது ஹோம்மேட் ஃபர்டிலைசர் இதை மாதிரி கொடுத்தாலும் அது வந்து நமக்கு அந்த டொமேட்டோஸ் அதில் வராது. ஸோ வந்து இவங்க அந்த கரெக்டாக ஸ்ப்ரிங்கில் வந்து மற்ற எல்லா டொமேட்டோஸையும் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே சீட்ஸ் போட்டே அழகாக வளர்த்துருக்காங்க. நம்ம இந்தியன் கண்ட்ரி டொமேட்டோவையும் வந்து அவங்க போட்டிருக்காங்க. அது ஃபுல்லாக சம்மரில் வந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதர் வெஜிடபிள்ஸ் அண்ட் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்பினாச் பார்த்திங்கன்னா கேல், பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் வந்து ஸ்பினாச், அதுக்கப்புறம் வந்து கண்டலூப் இந்த மாதிரி சில வெஜிடபிள் வந்து ஸ்ப்ரிங்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சில நேரம் அது வந்து நமக்கு சம்மரில் கொடுக்கும் அண்ட் சில இது வந்து ஸ்ப்ரிங்கோடு அது வந்து அப்படி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ வந்து கேரட், பொட்டேட்டோ இந்த மாதிரி அவங்க நிறைய வந்து வெஜிடபிள்ஸை அவங்க ஸ்ப்ரிங்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பனானா கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க பாட்டில் தான் வளர்க்குறாங்க. அண்ட் பப்பாயா, பொமக்ரெனேட் இந்த மாதிரி அவங்க கார்டனில் நியர்லி ஒரு 8 ஃப்ரூட் பிளான்ஸ் வந்து நான் பார்த்தேன். அண்ட் வந்து நிறைய ஸ்பினாச் வெரைட்டி பிளான்ஸ் அண்ட் ஆனியன், இதெல்லாம் வந்து ஆனியன், கார்லிக்கு இதெல்லாம் அவங்க க்ரோ பேக்லேயே அழகாக வளர்க்குறாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த கார்டனிங்க்குன்னு அவங்க ரொம்பலாம் இன்வெஸ்ட் பண்ணல மக்களே. அவங்க அழகாக வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற பாட் அண்ட் க்ரோ பேக்ஸ்லேயே வந்து ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேஸும் விட்டு அதை வந்து எதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செட் பண்ணி அதெல்லாம் வந்து ஸ்டாண்டில் வைக்கிறதோ அதெல்லாம் வந்து அழகாக ஸ்டாண்டில் வச்சுருக்குறாங்க. அண்ட் வந்து அவங்க பேசில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பேசிலும் அவங்கக்கிட்ட இருக்குது. எல்லா வெரைட்டி பேசில் வச்சுருக்காங்க. தாய் பேசில் அண்ட் ஹோலி பேசில் இந்த மாதிரி எல்லா பேசிலும் வச்சுருக்காங்க. அண்ட் வந்து ரூட்டட் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக எல்லா ரூட்டட் வெஜிடபிளும் வந்து அவங்க வளர்த்துருக்காங்க.
அண்ட் வந்து எக் பிளான்ட் பிரிஞ்சால் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரி வெரைட்டி பிரிஞ்சால் அண்ட் இங்கே இருக்கிற பிளாக் பியூட்டி பிரிஞ்சால் இந்த மாதிரி எல்லா வெரைட்டி பிரிஞ்சாலும் அவங்க கார்டனில் பார்க்க முடியுது. எது இல்லைன்னு சொன்னீங்கன்னா தான் அந்த லிஸ்ட் வந்து கம்மி. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டோட எங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க வீடியோஸ் அனுப்புகிறப்ப அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கே ஓ இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ வந்து அவங்களோட கலெக்ஷன்ஸ் தான் வந்து இதில் ஹைலைட்டே. ஸோ வந்து மம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கலர் மம்ஸும் அவங்க வந்து வளர்க்குறாங்க. அண்ட் வந்து நம்ம ஒரு சிட்டி சாமந்தி அண்ட் பில்ல சாமந்தி இதெல்லாமே கூட அவங்க வந்து அழகாக வந்து வளர்க்குறாங்க. அண்ட் வந்து ஹைபிஸ்கஸில் அவங்க ஸ்ப்ரிங் டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போய் எல்லாமே ஒரு $459 அந்த மாதிரி அந்த $5 அண்ட் பிலோ $8 பட்ஜெட்டில் தான் நான் வந்து இந்த கலர் ஹைபிஸ்கஸ் வாங்கிப்பேன். அண்ட் வந்து அதை கராஜ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அண்ட் அது வந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நான் வந்து ஸ்ப்ரிங்கில் இது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலர் ஹைபிஸ்கஸும் அந்த சிங்கிள் லேயர் ட்ராபிக்கல் ஹைபிஸ்கஸ் வந்து எல்லா கலருமே வந்து அவங்க வளர்க்குறாங்க. அண்ட் வந்து ஃப்ளவர் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ஜாஸ்மினும் அவங்கக்கிட்ட இருக்குது. அண்ட் அரளி செடி ஓலியன்டரில் பார்த்திங்கன்னா ரெட்டு, பிங்க், ஒயிட்டு இந்த 3 கலர்ஸும் வச்சுருக்காங்க. எல்லோ வந்து அவங்க இந்த வருஷம் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் அவங்களுக்கு இன்னும் ஃப்ளவர் வரல. ஸோ நெக்ஸ்ட் இயர் மேபி அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இப்போ நீங்கள் அவங்களோட வெஜிடபிள் இதை தான் பார்க்குறீங்க. அண்ட் பாட்டில் அவங்க எவ்வளோ அழகாக வந்து அப்படி ரோவாக வச்சுருக்குறாங்க அப்படின்னு உங்களால் பார்க்க முடியுது. ஸோ வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிற மாதிரி நாங்கள் நிறைய வந்து அவங்களோட இதில் எல்லாமே நாங்கள் போடலை. இதை எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு நியர்லி இப்போ 2 வீக்ஸ் பக்கம் ஆகிடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி எனக்கு இந்த கார்டன் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் அதிகமாகலாம் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து ரொம்ப இதுக்குன்னு நான் செலவு பண்ண போகிறதில்ல அப்படின்லாம் உங்களுக்கு அந்த ஐடியாஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து அவங்க சில்லிஸே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வெரைட்டி சில்லிஸ், குண்டூர் காரம் சில்லி அண்ட் நார்மல் இந்தியன் சில்லி அண்ட் லாங் க்ரீன் சில்லி இந்த மாதிரி வந்து 3 to 5 வெரைட்டி சில்லிஸ் வளர்க்குறாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அவங்க க்ரோ பேக் அண்ட் வந்து கண்டெய்னரில் தான் வளர்க்குறாங்க. ரொம்ப நல்லாவே ஹார்வெஸ்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷில்பாட்ட வந்து இன்னொரு ஒரு அடிஷ்னல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த சீடு எல்லாமே ரொம்ப அழகாக அவங்க பக்குவமாக வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அண்ட் வந்து அந்த நெக்ஸ்ட்டு இதில் இந்த மாதிரி சீட் எக்ஸ்சேஞ்செலாம் நடக்கிறப்ப போய் எஃபெக்டிவாக அந்த சீடெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய சீடெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அண்ட் வந்து அவங்க என்னென்னா அவங்க ஃப்ரீயாக வந்து சீடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ வந்து நீங்களும் இந்த மாதிரி உங்கள் கார்டனில் நிறைய சீடு வந்தது, எனக்கு துளசி பிளான்ட்லேருந்து நிறைய சீடு வந்திருக்கு, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் எல்லாமே அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ சீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து எங்கள் பசுமை தோட்டம்லேயும் நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கிறோம். அண்ட் நீங்கள் கம்யூனிட்டிலையும் வந்து நிறைய இடத்துல சீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் எஃபெக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு இடத்தெல்லாம் சேவ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பிளான்ட் ஸ்டாண்ட்லாம் வாங்கி நீங்கள் அழகாக வந்து பாட்டில் இருக்கிற பிளான்ட்டெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் இடத்த சேவ் பண்ணலாம். ஸோ பிட்டர் கார்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்தியன் ஸ்மால் பிட்டர் கார்ட் காக்கரக்காயாக இருக்குது இல்லையா, அந்த சின்ன பாவக்காய் மிதி பாவக்காவும் வளர்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவங்க நம்ம ஸ்டோர்லேருந்தும் வாங்கி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீடியம் சைஸ் பாவக்காவும் வளர்க்குறாங்க. அண்ட் ஒயிட் பீட்டர் கார்ட் இதுவும் வந்து அவங்க வளர்க்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வெரைட்டி பார்த்திங்கன்னா இப்போ பிரிஞ்சால், பீட்டர் கார்ட், பொட்டேட்டோ, டொமேட்டோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குதுன்னா அதில் எவ்வளோ வெரைட்டி இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து வளர்க்குறாங்க. மேக்ஸிமம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து நிறைய சீட் எக்ஸ்சேஞ்சிலே நான் எடுத்துப்பேன். அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் என்னோடய சீட் கொடுத்தேன். இப்படி எதுவுமே நான் ரொம்பலாம் அந்த கார்டனுக்குன்னு செலவு பண்ண மாட்டேன். ரொம்ப அழகாக வந்து கார்டனுக்கு ரொம்ப செலவு பண்ணாமல் நிறைய இதை வந்து நான் ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹைப்ரிட் ரோஸே நீங்கள் போடுறதே எனக்கு நிறைய வாங்கணும்னு தோணும். பட் நான் வந்து அதிகமாக நான் வாங்குறதுக்கு எனக்கு வந்து இது கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்டேருந்து வாங்கினவங்ககிட்டேருந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஹைப்ரிட் ரோஸே நம்ம கஸ்டமர்ஸ்டேருந்தே அவங்க நிறைய பேர்கிட்ட அவங்க வந்து இப்படி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்பப்போ வந்து ப்ரூன் பண்ணும்போது அந்த கட்டிங்ஸ் எல்லாம் வாங்கி ஷில்பா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஹைப்ரிட் ரோஸ் பிளான்ட்ஸையும் வந்து ப்ரொபகேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைய கலர்ஸை வந்து அவங்க வளர்த்துருக்காங்க. ஸோ இவங்களோடது நிஜமாக எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க நிறைய இடத்துல போய் வாங்காமல் அவங்க வந்து இந்த கார்டனுக்குன்னு வந்து ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணாமல் நிறைய இந்த மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா நம்ம கார்டனுக்காக போய் ஒரு வீக்லி $100 $200 செலவு பண்ணுறது விஷயம் இல்லை மக்களே. ஆனால் வந்து இப்போ வாங்கினாலும் அந்த செடியை நல்லபடியாக வளர்க்கணும் இல்லையா. ஸோ அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து ஒருத்தங்க ரொம்ப ஒரு எதுவுமே நான் அதிகமாக கார்டனுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், பட் கலெக்ஷன்ஸை நான் கொண்டு வருவேன்
அண்ட் வந்து என் கார்டனை அப்படி இப்படி நான் ரொம்பலாம் டெக்கரேட் பண்ண மாட்டேன். என் கார்டனுக்கு ஒரு ரெய்ஸ் பெட்டில் எனக்கு இந்த வெஜிடபிள்லாம் அழகாக வளரும், ஒரு க்ரோ பேக்கில் வளரும், இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸை வந்து வளர்த்துட்ருக்காங்க, ஹெல்த்தியாக வளர்க்குறாங்க. அண்ட் கம்போஸ் கூட வந்து அவங்க ஓனாக வந்து அவங்க வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட்டை வச்சு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நல்லா இது பண்ணுறாங்க. அண்ட் வந்து அவங்க எந்த விதமான ஹெல்ப் இல்லாமல் அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களே வந்து இந்த கார்டனுக்குன்னு உள்ளான எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ வந்து அவங்களே சாயில் வாங்குறதுலேருந்து எதுவுமே ஒரு அவுட் சோர்சிங் இல்லை. அவங்க வந்து யார்கிட்டையும் வந்து டெலிவர் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து அவங்க கார்டனில் எதுவும் ஹேண்டிமேன்லாம் வந்து அவங்க என்கேஜ் பண்ணாமல் அவங்களே போய் சாயில் வாங்கிட்டு வராங்க. அவங்களே வந்து அந்த சாயில்லாம் போடுறாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஓன் கம்போஸ்ட்டை வந்து அதில் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நிறைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் அதிகம்லாம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை, பட் எனக்கு கார்டன் நல்ல இதாக இருக்கணும், அதுக்கு ஐடியா சொல்லுங்களேன்னு சொல்லுவாங்க. பட் நாங்களும் வந்து அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்து நிறைய சொல்லுவோம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் திருப்பி நீங்கள் வராதீங்க, நீங்கள் சீட்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணிக்கோங்க, வெஜிடபிள்க்குன்னு திரும்ப திரும்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்லாம் நாங்களே வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த ஐடியாஸ்லாம் கொடுப்போம். ஸோ வந்து சீடை இந்த டைமில் எடுத்து வச்சுக்கோங்க, அண்ட் வந்து ஜான்வரியில் சீட்லாம் போடுங்க, இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் நிறைய ஐடியாஸ் கொடுப்போம். ஸோ வந்து இவங்க கொஞ்சம் இதெல்லாம் வந்து முன்னாடியே எடுத்துருக்குறாங்க. அண்ட் கார்டன் கண்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரை லீவ்ஸ் வந்து இதில் பார்க்க முடியுது உங்களால் இந்த க்ரீப்பிங் வெஜிடபிள்ஸில். ஸோ வந்து ஷில்பாவோட கார்டன் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக எல்லாருக்கும் இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய கார்டன் பட் லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கலெக்ஷன்ஸில் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கில் நீங்கள் எஃபெக்டிவாக வந்து சீட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நிறைய இடத்துல வந்து இப்போ டாலர் ட்ரீ, அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ், ஹோல் ஃபுட்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு இங்கே யூஎஸில் இருக்க ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா சீடு வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கே வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் சீடை வந்து வாங்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்ப்ரிங்லேயே வந்து நிறைய சீட்ஸை போட்டு கேல் அந்த மாதிரி அந்த 70 to 75 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கிற இங்கே இருக்கிற வெஸ்டர்ன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் வந்து ஸ்பினாச் அண்ட் வந்து வெஜிடபிள்ஸ் லீஃபி இல்லாமல் அதர் வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் அழகாக உங்கள் கார்டனில் ஸ்ப்ரிங்லேயே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அந்த மார்ச் டு ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணலாம் மக்களே. அண்ட் வந்து நீங்கள் ஹைபிஸ்கஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்ககிட்டேயும் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வால்மார்ட் அந்த மாதிரி ஸ்டோர் போனீங்கன்னா ஒரு $5 பிலோ 10க்குள்ளே வந்து நிறைய கலர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மார்ச்லேயே வாங்கி உங்கள் கார்டனில் வந்து எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜாஸ்மினும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லா வெரைட்டி ஜாஸ்மினும் வச்சுருக்காங்க. பெலே ஆஃப் இண்டியா, மைசூர் மல்லி, மேட் ஆஃப் ஒர்லியன்ஸ், இந்த மாதிரி எல்லா ஜாஸ்மினும் இருக்குது. அண்ட் வந்து அவங்க எல்லா கலர் மம்ஸும் வந்து அவங்க கார்டனில் அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வந்து இப்போ பெல் பெப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போது மார்ச்லேயே வந்து இதெல்லாம் நிறைய இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே கண்ட்ரி வெஜிடபிள்ஸ் அவங்க வந்து அழகாக அந்த சம்மரில் வந்து நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஆனியன்ஸ், கார்லிக், கேரட், இந்த மாதிரி இப்போ இது மட்டும் தான் அவங்கக்கிட்ட பிக்சர் இருந்தது. ஸோ அனுப்பிச்சிருந்தாங்க. பட் வந்து நிறைய நாங்கள் வந்து அவங்க கார்டன் போகிறப்ப பார்த்தோம், ஜஸ்ட் வளர்ந்துருந்தது. ஏன்னா வந்து அந்த சீசன் முடிஞ்சனால. ஸோ இன்னும் நிறைய வந்து அவங்க ஸ்ப்ரிங்கில் இது பண்ணியிருந்தாங்க. அண்ட் வின்டருக்கு கூட வந்து அவங்க நிறைய போட்டிருந்தாங்க சீட்ஸ்லாம். ஸோ வின்டருக்குன்னு சில வெஜிடபிள் அண்டு இந்த கோரியண்டர்லாம் வந்து இந்த கொத்தமல்லிலாம் அழகாக வரும். ஸோ வின்டருக்குமே அவங்க நிறைய ஹர்ப்ஸ் அண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்பினாச் இதவும் போட்டிருந்தாங்க. ஸோ வின்டருக்குன்னு இந்த சீசனுக்கு நான் வந்து நிறைய எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லாவே வந்து ஹெல்த்தியாக வளர்த்து நல்ல ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின ஷில்பாக்கு பசுமை தோட்டம் அண்ட் அவங்க கஸ்டமர் சார்பாகவும் டிஎஃப்டபிள்யூ கார்டனர் சார்பாகவும் எங்கள் எல்லார் சார்பாகவும் வந்து பெஸ்ட் விஷஸை சொல்லிக்கிறோம் ஷில்பா. ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸில் உங்கள் கார்டனில் நீங்கள் வளர்த்துட்டே போகணும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்க போகிறீங்க எல்லா நியூ கார்டனர்ஸ் அண்ட் ஆல்ரெடி வந்து பிளானிங்கில் இருக்கிற கார்டனர்ஸ்க்கும் வந்து இப்படி இன்னும் வந்து வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்கிற கார்டனர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகுது. ஸோ மக்களே, அவங்க அனுப்பிச்ச 1 hour வீடியோவில் நாங்கள் இவ்வளோ தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் எங்களாலையும் வந்து பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இதுக்கு மேலே எங்களால் ஸ்குவீஸ் பண்ண முடியல. இதுக்கு மேலே வந்து லென்த்தியாகவும் இந்த வீடியோவை வந்து நாங்கள் கொண்டு போக முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்னும் ஷில்பாவோட கார்டனில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அண்ட் வந்து நாங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண
செகண்ட் அண்ட் தேர்ட் வின்னரோட கார்டனில் இருந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லேருந்து நாங்கள் வந்து வின்டர் கேர், ஒவ்வொரு பிளான்ட்டும் வந்து எப்படி வின்டரில் கேர் பண்ணணுங்கிறது தான் நாங்கள் வந்து எவ்ரி வீடியோ இனிமேல் வரப்போகுது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பிளான்ட் கேர் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற மக்களே. அது வரைக்கும் இட்ஸ் மீ பிரியா துரைவேல் ஃப்ரம் அமெரிக்காவில் பசுமை தோட்டம்.